ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குற மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய நல்ல கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட வீடியோவுக்கு. கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் நம்மளோட சேனல்லேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நம்மளோட சேனல் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதே மாதிரி மெயினாக மொட்டை மோட்டிவேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் திருத்தணிகையில் திருத்தணியில் அடித்த 2வது மொட்டை அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நெக்ஸ்ட்டு மொட்டை எப்போக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மொட்டை நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இயர் எண்டு வந்துடுச்சு. இன்னொன்று ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னொரு கேப் தேவை கொஞ்சம் மொட்டை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் நான் நெக்ஸ்ட் இயரில் டெஃபினட்டாக மொட்டை அடிப்பேன். ஆனால் எப்போது என்ன அப்படின்றது எனக்கே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு உடனே லீவெலாம் கிடைக்காது, உடனே எங்களால் வரவும் முடியாது. அதே மாதிரி ஹேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு மொட்டைக்கு 2 மொட்டை அடித்த பிறகு கொஞ்சம் லாங்காக நம்மளுக்கு கேப் விடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 2 மொட்டைக்கு மேலே அட்லீஸ்ட்டு ஒரு 3-4 மந்த், மேக்ஸிமம் 6 மந்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 1 இயர் கூட எடுத்துக்கலாம். அப்படி கூட நீங்கள் அடிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்திங் நல்லா இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். இது என்னோடய பர்சனலான ஒரு ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் எப்போ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இயரில் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஹாய்ன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக மழையில் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க. குளிர்காலம் தொடங்கிருச்சு, தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களோடும் என்னோடும் இருந்து வழி நடத்தும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.